உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். காரணம் என்ன தெரியுமா? அவரே இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய அன்பினால் நம்மை தேவன் ஆஸ்வதிக்கிறார். தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார் என்பதுக்கு ஒரு அடையாளம் தாங்க ஆசீர்வாதம். நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். எல்லா பகுதியிலையும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய திட்டமாக இருக்குது. உங்களுடைய குடும்பம் காரியம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், எல்லா பகுதியிலும் உங்களுடைய சரீரம் எல்லாம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.